ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க, கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்க்கலாம், வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம், அண்ட் ஒரு சில ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் பார்க்கலாம். அதாவது 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அதையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு கோல்டன் சில்வர்ல பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. சோ அதே ரேட் தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஷாப் ரேட் மட்டும் ஒரு 25 ரூபாய் கம்மியாயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஜூலை 4 வந்து அமெரிக்கால இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால பங்கு சந்தைக்கெல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு வரக்கூடிய இதே ரேட்டு தான் நாளைக்கும் இருக்கும். நேத்திக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அதுதான் நமக்கு வந்து சேம் ரேட் மெயின்டைன் ஆறதுக்கான ரீசன். சோ இப்ப நீங்க வந்து போத்தீஸ்ல டிஜி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது இல்ல. நாளைக்கும் இதே ரேட் தான் இருக்கும். சோ நீங்க டென்ஷன் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இப்ப வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நிறைய பேர் வந்து கோல்டு ரேட் வந்து இப்படியே தான் இருக்குமா, நம்ம வந்து சிட்டுக்கு வந்து பே பண்ணலாமா, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கண்டினியூஸா நேற்று வீடியோல கேட்டிருந்தீங்க. இதுக்கான முடிவை வந்து நீங்களே எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுடைய பணம் அது நீங்க தான் வந்து வாங்க போறீங்க. அப்படிங்கும் போது அந்த முடிவு உங்களோடயதா இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இப்ப நான் வந்து இன்னைக்கு பே பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்றேனே வச்சுப்போம். அந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க. நாளைக்கோ இல்ல இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ரேட் லோ ஆகுது அப்படிங்கும் போது உங்களுடைய கோவம் ஆட்டோமேட்டிக்கா என்னதான் திரும்பும். அதனாலதான் நான் சொல்றேன், நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுதான் ஒரு நோக்கமா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து ஜாபுக்கு போக முடியல. போனா கண்டிப்பா இதுல வர ஏர்னிங்ஸை விட நிச்சயமா எனக்கு வந்து அதிகபட்ச ஏர்னிங்ஸ் வரும். பட் என்னுடைய சிச்சுவேஷன், எனக்கு குழந்தைய பாத்துக்க ஆள் இல்லாததுனால யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா வந்து இதுல எனக்கு ரொம்பவே ஒரு மன நிம்மதி கிடைக்குது. நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றீங்க, நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்கீங்க. அதே மாதிரி எனக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையுமே இது கொடுக்குது. பட் இதுல பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 months ஒன்ஸ் தான் வந்து பேமெண்ட் வருது. அதாவது $100 ரீச் ஆனோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்பதான் நமக்கு பேமெண்ட் வரும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து எனக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸை விட நிறைய பேர் வந்து கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், அதுல வந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவே அதிகம். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்திருப்பீங்க. என்னோட ஒர்க் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதே என்னோட காலேஜ் டைம்ல தான். அதுவும் டியூஷன்ல மாச வருமானம் 5000 ஆரம்பிச்சதுதான் என்னோட ஜேர்னி. அதுக்கப்புறம் நான் நிறைய கம்பெனிஸ், காலேஜ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் தான் வந்து நான் குவிட் பண்ணேன் ஜாப. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இதுல வர ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் ஸ்டில் நான் வந்து இதை ஒரு பேஷனா எடுத்து எனக்கும் இதுல வந்து உங்களோட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுமே இதுல இருக்கு. அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் எனக்கு வேணும். நீங்க வந்து வருத்தப்பட்டு என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு வந்து ஒரு கர்ஸா மாறிடும். அது என்னோட குழந்தைக்குமே அஃபெக்ட் ஆகும். தயவு செஞ்சு என்னோட இடத்துல இருந்து நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நீங்களே வந்து முடிவுகளை எடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கிளிக் பண்ணி போடுங்க. இது வந்து ஒரு தம் ரூல் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்ல சிட்டு பே பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஒரு ரேட்டை நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஒரு 12,800, 12,900 இல்ல 13,000 வந்ததுன்னா ஒரு சிட்டை கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் த மந்த்ல ஒண்ணு கட்டுங்க, லாஸ்டா ஒண்ணு கட்டுங்க. கிளிக் பண்ணி பண்ணும்போது ஆவரேஜ் ரேட் மெயின்டைன் ஆகும். கோல்டு பர்ச்சேஸ்க்குமே இதே ஃபார்முலா தான் மெயின்டைன் பண்ணணும். அப்ப வந்து நான் எப்படி பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது, எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி வாங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதுக்குதான் நிறைய ஒன் டைம் ஸ்கீம் இருக்கு, மந்த்லி ஸ்கீம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி வாங்குங்க. இல்ல ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு யூடியூபரை கேட்டாலுமே அடுத்த 10 நாள் கழிச்சு என்ன ஆகும், அடுத்த ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு நாங்க சொன்னாலும் அது வந்து அக்குரேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அமெரிக்கால இருந்து கிடைக்கிற தகவல்கள், இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்டே பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி எல்லாம் நைட் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் கம்ப்ளீட்டாவே அதை நிறுத்திட்டேன். அதுக்கு காரணமும் இதேதான். ஏன்னா நைட் ப்ரெடிக்ஷனும் மார்னிங் ப்ரெடிக்ஷனுமே மேட்சே ஆக மாட்டேங்குது. நைட் ஏறது அப்படின்னா மார்னிங்குள்ளே இறங்கிடுது. அது ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்ல வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் செல்லிங் அண்ட் பையிங் நடக்கும்போது மாறுது. நான் அதனாலதான் இப்ப கம்ப்ளீட்டாவே நைட் ப்ரெடிக்ஷன்ஸ் விட்டுட்டேன். மார்னிங் வந்து இப்ப நமக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு ரேட் தெரியுதுன்னா ஒரு 8 மணிக்கு நம்மளால எக்ஸாக்டா ஒரு 90% மேல ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியுது. அதுதான் எனக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி வந்து நைட் ப்ரெடிக்ஷன்ஸ் போடக்கூடாது அப்படின்றது இல்ல, போட்டாலும் அது அவ்வளவு அக்குரேட்டா இல்ல. அப்படிங்கும் போது அடுத்த 15 நாளைக்குள்ள வந்து லோயஸ்ட் ரேட் என்னவா இருக்குங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நேத்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ரொம்பவே ஃபாஸ்டா பேசுறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து ஏற்கனவே ஒருத்தரும் சொல்லியிருந்தாங்க. பட் இது என்னன்னா என்னோட நேச்சர், அது நான் வேணும்னே பேசல. எங்க வீட்லயும் சரி,
காலேஜ் ஸ்கூல் எல்லா இடங்கள்லயுமே எனக்கு அந்த மாதிரி பேசி பேசி அதுவே என்னுடைய இயல்பா மாறிடுச்சு. நானுமே இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பாக்குறேன். பட் உங்களுக்கு வந்து விஷயம் கரெக்டா கன்வே ஆகுதா அப்படின்றதுதான் எனக்கு முக்கியம். கரெக்டா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ல இனிமே மண்டேல இருந்து தான் வந்து நமக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும் அப்படிங்கறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14th வரக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கோல்டுல ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஏற்படலாம். மேபி அது வந்து அப்வர்டா இருக்கலாம், டவுன்வர்டா இருக்கலாம். அதுவுமே ஒரு முக்கியமான நாளா கருதப்படுது. சோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அண்ட் லெபனான் மேல தாக்குதல் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஈரானுடைய மத தலைவருக்கான அந்த இறுதி சடங்கு நடக்குது. அதுல வந்து அவருடைய மகனே கலந்துக்கல. அதுக்கு ரீசனுமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் வந்து சதி திட்டம் தீட்டி ஈரானுடைய முக்கிய தலைவர்களை கொல்றதுக்கு வந்து பண்ணிருந்தாங்க. ஒரு பெரிய திட்டம் தீட்டி இருந்தாங்க. அதை வந்து அமெரிக்கா தான் முறியடிச்சு அவங்களை காப்பாத்தினதா சொல்லப்படுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுனாலதான் தந்தையினுடைய இறுதி சடங்குக்கு காமேனி அப்படின்றவர் வந்து வரவே இல்லை. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்பவுமே இஸ்ரேல் வந்து ரொம்பவே சிவியரா வார கொண்டு போனோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயிலுடைய பிரைசஸ் ஏறும், திரும்பவும் கோல்டு விழும். ஆனா அதுக்கு வந்து ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி உடன்படல. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் ட்ரீட்டி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து இதுக்கு ஒரு பெரிய தடங்களா இருக்காங்க. இது எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியல. சோ இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் கோல்ட் அண்ட் வார் ஸ்டேட்டஸ். இப்ப வந்து நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப்னுடைய பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லலிதா ஜுவல்லரில இருந்து பார்க்கலாம். லலிதால இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் இருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 150 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர். அதாவது ஏகே தங்க மாளிகைன்னு சொல்லிட்டு டி நகர்ல இருக்கு இல்லையா அந்த ஷாப். இங்கதான் இந்த பெஸ்டான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 1000 ரூபாய் தள்ளுபடி தராங்க. சோ ஒரு பவுனுக்கு நமக்கு வந்து 8000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி தருவாங்க. ஏற்கனவே இவங்க வந்து பிளாட் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த ஆஃபர் கொடுக்கறாங்க. இது எத்தனை நாட்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 10 நாள் வரைக்கும் கண்டிப்பா இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்ல பழைய ஆஃபர்ஸ் வருமா அப்படின்றது வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸுக்கும் முறுக்கு செயின்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாதுன்றாங்க. ஏன்னா முறுக்கு செயினுடைய வேஸ்டேஜே நமக்கு வந்து பிலோ 2% தான் வரும். அதனால இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் இந்த ஆஃபர் கிடையாது. மத்தபடி நீங்க எந்த ஜுவல்லரி வாங்கினாலும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தான். 1/2 கிராம் வாங்கினாலும் உங்களுக்கு 500 ரூபாய் தள்ளுபடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து டி நகர்ல மட்டும் இல்ல, திருச்சியிலுமே இந்த ஷோரூம்ஸ் இருக்கு. எல்லா ஊர்கள்ல இருக்கிற ஏகே தங்க மாளிகையிலும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தான். பெங்களூர்ல இவங்க ஷோரூம் வந்து சீக்கிரம் ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டேட் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எஸ்ஆர் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கு இந்த ஷாப். இங்க வந்து நமக்கு பிளாட் 50% ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க. 8 கிராமுக்கு மேல நீங்க கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளாட் 50% வேஸ்டேஜ்ல ஆஃபர் தருவாங்க. 8 கிராமுக்கு கீழே வாங்குறீங்க போது பிளாட் 30% ஆஃப். டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 20,000 வரைக்கும் தள்ளுபடி இருக்கு. சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆடி பொன்னகை ஆஃபர்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையினுடைய ஆஃபர். நேத்தே வந்து இந்த ஆஃபரை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருந்தேன். இந்த ஆஃபர் வந்து எந்தெந்த ஷோரூம்ஸ்க்கு அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர், திருவொட்டியூர் ஷோரூம்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஆஃபர். ஜிஆர்டில இது வரைக்கும் ஆடி ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணல. மத்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது நீங்க ஆப்ப ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நாளைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் படி நம்ம புதுசா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 250 ரூபாய் லெஸ் பண்ணி தருவாங்க. டைமண்ட் அன்கட் டைமண்ட்ஸ்லாம் 12.5% வரைக்கும் நமக்கு எம்ஆர்பில டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த ஆஃபர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர், பீமானுடைய ஆன்லைன் ஆஃபர். பீமானுடைய ஆன்லைன் ஆஃபர்ல நீங்க கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ் எது வேணாலும் 0% மேக்கிங் சார்ஜஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 4-5 இன்னைக்கு நாளைக்கு 2 நாட்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 3 லட்சத்துக்கு மேல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் தராங்க. இதுவே 1 லட்சத்துக்கு மேல டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 100 மில்லி கோல்டு காயின் ஃப்ரீயா தருவாங்க. அதே மாதிரி 100 கிராம் சில்வர் வாங்கும்போது 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சருமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபருக்கு வந்து மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ 50,000 ரூபாய். இப்போ பீமானுடைய ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,375 ரூபாய் நமக்கு வந்து பீமானுடைய ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த ரேட் ஓகேன்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சீக்வல் மூலியமா உங்களுக்கு வந்து சேஃபான டெலிவரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மங்களன் மங்கள் ருச்சியினுடைய ஆஃபர். மங்களன் மங்கல்ல இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா ஒரு பவுனுக்கு நமக்கு
1200 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. வெள்ளி கொலுசுகளுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மேகவர்ஷினி ஜுவல்லர்ஸ் உடைய ஆஃபர். மேகவர்ஷினி ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரம்பலூர்ல இருக்கு. இங்க என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா 8 கிராமுக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. பிளஸ் நமக்கு அடிஷனலா ஒரு gift பாக்ஸுமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. பட் இதுல வந்து டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ நீங்க ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகையினுடைய ஆஃபர். ஏஜிஎஸ்ல 10ஆம் தேதி வரைக்கும் 0% மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ்ல உங்களால கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நமக்கு கேஷ் அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது. சோ நீங்க வந்து கேஷா கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓல்டு கோல்டுக்கு நமக்கு 3% டிடக்ஷன்ஸுமே இருக்கு. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்ரீ காமாட்சி ஜுவல்லர்ஸ் மேலூர்னுடைய ஆஃபர். இங்க வந்து டைமண்ட் மேலா போயிட்டு இருக்கு. இதுல வந்து 3 கேரட்டுக்கு மேல வைர நகைகள் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா தரும்னு சொல்லிருக்காங்க. வைர நகைகள் வந்து 6000ல இருந்தே நமக்கு இருக்கு. வைரம் வந்து ஒரு கேரட்டுக்கு 25,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ மதுரையில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கே சின்னதுரை ஷாப்னுடைய ஆஃபர். சோ இங்க வந்து என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா 2/7ல இருந்து 2/8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து முன்பதிவு கொடுக்கறாங்க. ஒரு பவுனுக்கு நீங்க வந்து 10,000 மட்டும் கட்டி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். சோ ரேட் வந்து உங்களுக்கு லாக் ஆயிடும். ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்க வாங்கும்போது அன்னைக்கு கோல்ட் ரேட் ஹையா இருந்ததுன்னா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே வாங்கலாம். இல்ல ஆடி பெருக்கு அன்னைக்கு ரேட் கம்மியா இருக்குன்னா அந்த ரேட்டுக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு பெஸ்டான ஆஃபர். நம்ம பார்க்க போறது ராஜ்மஹால் ஐஸ்வர்யத்தினுடைய ஆஃபர். இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையில இருக்கு. இங்க வந்து தாலி செயின்களுடைய வேஸ்டேஜ் எல்லாம் 1.9%ல இருந்து வரும். திருமாங்கல்யத்தினுடைய வேஸ்டேஜ் அதாவது இந்த தாலி உருக்குகள்லாம் நமக்கு வந்து 9% வேஸ்டேஜ்ல கிடைக்கும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்க மத்த நகைகள் எது வாங்கினாலும் ஒரு கிராமுக்கு 600 ரூபாய் வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூலை 10th இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ மதுரையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோரூம் 10ஆம் தேதிக்கு மேல விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கிராமுக்கு நமக்கு 600 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. மத்த ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ்மே ஓரளவு ரீசனபிளா கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஷோரூமை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது RM தங்க மாளிகையினுடைய ஆஃபர். இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவள்ளூர்ல இருக்கு. இங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா வெள்ளி நகைகளுக்கு நமக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சவரனுக்கு 2400 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. வெள்ளி வந்து ஒரு கிலோ வாங்கும் போது 8000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த ஆஃபர் எல்லாமே நாளையோட நமக்கு வந்து முடியுது. சோ திருவள்ளூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தோம், வார் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பார்த்தோம், அண்ட் ஒரு சில 0% வேஸ்டேஜ் ஆஃபரையுமே டீடைலா பாத்திருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.